பாடி பேசி ஆடிக்கொண்டிருந்த அந்த சிறுவர்களுக்கு அதிசய பனிமாதா தனது திருமலையிலே தரிசனம் கொடுக்கிறார்கள். அவ்வாறு கொடுத்த அந்த புனித தாய் இதோ இந்த பேராலயத்தை நோக்கி கரம் குவித்து இருக்கக்கூடிய நிலை. அதனை பார்த்த நமது முன்னோர்களில் 6 பேர் 5 அதிசய பனிமாதாவின் பாதத்தில் இணைந்து விட்டார்கள். ஒருவர் பெரியவர் திருவாளர் தாமஸ் அவர்கள், எங்கள் தலைமை ஆசிரியை அவர்களின் அன்பு தந்தை. அவர்கள் தனது குறிப்பிலே பதிவு செய்திருக்கிறார்கள். 3ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். 6 நபர்களில் நான் தான் இளையவர், 9 வயது. அன்னையை பார்க்கும் தரிசனம் இந்த சிறுவனுக்கு அப்பொழுது கிடைத்தது. அன்னை நமது பேராலயத்தை நோக்கி கரம் குவித்து நின்றார்கள் என்ற அந்த செய்தியை நாங்கள் 6 பேரும் ஊரிலே சொன்ன பொழுது யாருமே நம்பவில்லை. கடைசியிலே எந்த இடத்தில் என்று மாசற்ற அந்த சிறுவர்களிடம் வினவிய பொழுது கரடு முரடான மலையின் மேலே ஏறி அந்த இடத்தை பார்த்த பொழுதுதான் அதிசயம், ஆச்சரியம், ஆனால் உண்மை. தாயின் பாதங்கள் அந்த பாறையிலே பதிவு செய்யப்பட்டிருந்தன. இருப்பினும் பங்கு தந்தையிடம் கூறிய பொழுது எப்படியும் சற்று நம்ப தயங்கிய நிலையிலே ஊர் மக்கள் முன்பு ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். கோடை காலம், கொட்டும் வெயில், சுடும் நெருப்பாக மண் காணப்படுகிறது. இந்த வேளையிலே அன்னை இந்த சிறார்களுக்கு இந்த மலையில் தரிசனம் கொடுத்தார்கள் என்றால் உண்மையிலே இன்று மழை பெய்யட்டு பார்ப்போம் என்று இந்த தாயின் ஒரு பாதம் பதித்த இந்த புனித மண் மட்டும் அன்று கொட்டும் மழையிலே நனையச் செய்தது இறை அருள். அதன் பின்புதான் தந்தையும் நம்பி செய்தி 1000 பேர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் 85 ஆண்டுகளாக இன்றும் இந்த திருமலையை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. நூற்றுக்கணக்கான புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. நாம் ஒவ்வொரு முதல் சனியும் பார்க்கலாம். 40, 50, 60 பேருந்துகள் கேரளாவிலிருந்து வருவதை நாம் கண்ணால் காண முடிகிறது. நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறுவோமோ தெரியவில்லை. ஆனால் மரியின் நாமத்தை சொல்லிக்கொண்டே அவர்கள் அந்த மலையில் ஏறி அன்னையின் பொற்பாதம் பதித்த இடத்திலே தொட்டு வணங்கி தங்கள் தேவைகளை பெற்றுக் கொள்வதை நாம் அனைவரும் அறிகின்றோம். இதற்கு முழு முதல் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் நமது முன்னோர்களாகிய அந்த 6 சிறுவர்கள். அவர்களில் ஒருவர், கடைசியானவர், இன்று இறைவனடி சேர்ந்திருக்கிறார். வெளியூரிலிருந்து விடிய காலையில் வந்தேன். உதவி தந்தையிடம் பேசிக் கொண்டிருந்தேன். ஃபாதர், அந்த பெரியவருக்கு நேற்று அவஸ்தை கொடுத்தேன். நன்மையை பெற்றவுடன் அவர் உயிர் பெறுகிறது என்று சொன்னார். அப்படியானால் அன்னையை தரிசித்த அந்த பெருமகனார் அன்னையின் அன்பு மகனாகிய நம் ஆண்டவர் இயேசுவை உட்கொள்வதற்காக காத்து கிடந்திருக்கிறார். அவருடைய ஆன்மாவானது அதற்காக ஏக்கத்தோடு இருந்திருக்கிறது. எனவேதான் கிறிஸ்துவின் திரு உடலை பெற்றவுடன்
அவர் கண்ணயர்ந்தார். இந்த செய்தியை இன்றைய நாளிலே நமது உள்ளத்தில் ஏந்தி செல்வோம். மாசற்ற சிறார்கள் ஆகிய அவர்களுக்குத்தான் அதிசய பணிமாதா தரிசனம் கொடுத்தார். எந்த அளவுக்கு என்னிலும் குற்றமற்ற தன்மை கூடிக்கொண்டே இருக்கிறதோ அந்த அளவுக்கு என்னையும் பார்க்க என் தாய் அதிசய பணிமாதா ஆசைப்படுகிறார். மாசற்ற தன்மை என்பதல்ல, கொடுத்து உதவுவது, மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையோடு வாழ்வது. இதுதான் மாசற்ற தன்மையின் இரு கண்கள். கொடுத்து உதவக்கூடிய வேளையிலே, மன்னிக்கும் மனப்பான்மையோடு அரவணைக்கும் வேளையிலே ஆண்டவர் என்னை, என் குடும்பத்தை, என் அன்பியத்தை, என் ஊரை தன் உள்ளன் கைகளிலே புதிந்து வைத்து பாதுகாக்கின்றார். அப்படிப்பட்ட மாசற்ற மகளாக மகனாக இரு என்ற முதல் செய்தியை தான் இந்த புனித மனிதர் நமக்கு சொல்லி செல்கிறார். இரண்டாவதாக, நற்கருணை எடுத்த உடனேயே அவருடைய ஆன்மா ஆண்டவரை நோக்கி செல்கிறது என்றால் நற்கருணை மீது அவர் கொண்டிருந்த தான், ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த உண்மையான பண்பு, இதையும் இந்த பெரியவர் தனது அஞ்சலியாக நம்மிடம் பார்க்கிறார். உயிருள்ள ஆண்டவர் உண்மையாகவே நற்கருணையில் இருக்கிறார். அவர் மீது நான் எந்த அளவு ஏக்கத்தோடு இருக்கிறேனோ, எந்த அளவு தாகத்தோடு இருக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். எனவே இந்த இரண்டு செய்திகளையும் இந்த பெரியவர் நமக்கு தருகிறார். உள்வாங்கிக் கொள்வோம். எவ்வளவோ பெருமையாக இந்த அடக்கத்தை எடுக்க நாம் முயற்சி செய்திருக்கிறோம். ஆயிரவர்கள் அன்போடு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கில் செலவழிக்க காத்திருக்கலாம். ஆனால் உண்மையான அஞ்சலி மாசற்ற மகனாக மகளாக இந்த பெரியவரை போல நான் வாழ முயற்சிப்பது. உண்மையான அஞ்சலி நற்கருணை மீது மெய்யான தாகத்தோடு நான் வாழ முயற்சிப்பது. இந்த இரண்டு பண்புகளையும் இந்த பெரியவருக்கு நாம் உண்மையான அஞ்சலியாக செலுத்துவோம். இவருடைய ஆன்மா நித்திய இழைப்பாற்றியை அடைய கிடவது. ஆமாம். அனைவரும் எழுந்து நின்று நமது பாவங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு வைப்போம். போற இடத்துல இருந்தவன் ஆளே அப்படி ஒளிமயமான ஆளு. அதனால அது எங்க போனாலும் ஒளி. கிளாரிட்டி வரல, கிளாரிட்டி வரல.
எங்களுக்கு கிளார் அடிக்கிற கதை ஃபேமிலி அடிக்கடி